ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேருருள் பேருளி, ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்வரி அம்மா துணை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பரளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வைஜநாத் கோவில் மிக பழமையானது. இந்த கோவிலில் மிக அதிசயமான சிவலிங்கம் இருக்குது. இந்த கோவில் மகாவிஷ்ணு சிவபெருமான் 2 பேரும் சம்பந்தப்பட்டது. இந்த கோவில் இருக்கிற பரளி கிராமமே மிக பழமையானது, புனிதமானது. இந்த பரளி கிராமத்தை எப்படி காணலான்னா, மேப்பில் கன்னியாகுமரியிலேருந்து உஜ்ஜினி வரைக்கும் ஒரு நேர்கோடு வரைஞ்சா அந்த கோட்டில் இந்த பரளி கிராமத்தை எளிதாக காணலாம். இந்த பரளி கிராமம் மேரு மலை அல்லது நாகநாராயணா மலையின் சரிவுகளில் அமைஞ்சிருக்கு. பிரம்மா, வேணு மற்றும் சரஸ்வதி ஆகிய 3 நதிகளின் அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு பழமையான கிராமம்தான் இந்த பரளி கிராமம். பரளி மட்டும் புனிதமான இடம் கிடையாது, அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் மிக புனிதமானது. புராண காலத்தில் உள்ள சாவித்ரி சத்தியவான் இங்கே தான் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. மேலும் சாவித்ரி தன் அன்பு கணவனான சத்தியவானின் உயிரை யமதர்மராஜாவிடமிருந்து திரும்ப பெற்ற புகழ்பெற்ற சம்பவம் இந்த நாராயண மலை பகுதியில் தான் நடந்தது. இந்த கூற்றின் மூலம் இந்த பரளி கிராமம் ஒரு காலத்தில் மத்ரா ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. இதன் மன்னர் சாவித்திரியின் தந்தையான அஸ்வபதி என்று யூகிக்க முடிகிறது. சிவபெருமானிடம் சாகா வரம் பெற்ற இளம் முனிவரான மார்க்கண்டேய முனிவர் இந்த பரளி வைஜநாத்தில் வாழும் வரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது.